பேசுவதில்லை, முதல்வர் பேச வேண்டும் என்று முதலன்று நாளன்று ஆளுநரைக்கு வருகிற போதே ஒரு அட்டை போட்டு வந்தாங்க பிளாக் கலரில். பேச ஆரம்பித்ததற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் சொல்லுகிற கருத்துக்கள் அனைத்தும் முழுமையாக அவர் கேட்டுவிட்டு செல்லவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் வரையில் எல்லோருமே அதற்காக குறுக்கீடுகள், ஒரே ஒருவரை தவிர குறுக்கீடுகள் இல்லை. அதைத்தான் அவர் சொன்னார். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எது வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று சொன்னார். ஆகவே அவரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார். அவருடைய சிந்தனையே வேறு. அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் தர வேண்டும். அதற்கு எல்லோரும் வேறொன்றும் இல்லை. வெளியே சென்றுவிட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கு உள்ளே இருந்த அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தால் அதற்கான பதிலை அவர் அளித்திருப்பார். வேற தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் அவருடைய கருத்துக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தின் அடிப்படையிலே தான் அதனுடைய தலைவரே இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது எதிர்க்கட்சி வரிசையிலே இருக்கிறது. ஆய்ந்த கருத்துக்களை சொல்லி அவங்க இயக்கத்தையும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அவர்கள் உதவினால் பெரும் பேராக இருக்கும். முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாத்தையும் கட்சி கொடியை தூக்கி வச்சு கொண்டு போனது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. பல இடங்கள்லையுமே பொதுவாக குழந்தைகளிலிருந்து கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை பேருமே இந்த இயக்கத்திற்காக தங்களே அர்ப்பணித்தவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் வீட்டில் குழந்தைய உங்களுக்கு கம்பல் பண்ணியிருக்கு, ஓட்டு போடுங்க அப்பா அம்மான்னு கேட்டிருக்கு. இது அப்படிப்பட்ட உணர்வு முதலில் தமிழ்நாட்டிலே உருவாகியது. டிவிக்கு என்ற இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் விசில் சின்னத்தை உலகத்திற்கே பறைசாட்டுவதற்கு இந்த குழந்தைகளெல்லாம் தங்கள் பணிகளை ஆற்றி இருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாது என்று. அதேபோல படித்தவர்கள், பெண்கள், ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் பல பேர் இன்றைக்கு 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 1,75,000 80,000 என்று செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார் சொன்னால் தமிழ்நாட்டில் உடைய தலைமையில் ஒரு மாற்றங்கள் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வு படைத்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் கையில் வந்து கட்சி கொடியை கொடுத்தது எந்த விதமான இல்லை, கட்சி கொடிச்சு அவர் ஏந்தி வருவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இந்த தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஆளுநருக்கு தனி போட்டாக்கள், குடியரசுத் தலைவருக்கு தனி போட்டாக்கள் அப்படின்ற விவகாரம் அவை முன்னோரான நீங்க தானே முதலமைச்சருக்கு சொல்லி இருந்திருக்கணும். இல்லை, பொதுவாக குடியரசுத் தலைவரும் ஒன்றுதான், ஆளுநரும் ஒன்றுதான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாட்டை ஆள்வதற்கு ஒரு குடிமகன் என்று சொன்னால் முதல் குடிமகன் நம்முடைய ஆளுநர், அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர். ஆளு என்பது ஒரு நாட்டில் இருக்கிற பல்வேறு செய்திகளை மத்தியிலும் மாநிலம் இருக்கின்ற உறவுகளை உருவாக்குவது ஆளுடைய பணி. இதைத்தான் சொல்லுகிற போது அவரெல்லாம் கிண்டல் பண்ணார். ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். எப்படி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லையோ, ஆற்றுக்கு வாள் எப்படி தேவையில்லையோ, அதே போல நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னா கிண்டல் பண்ணாங்க. நாங்கள் அது மாதிரி பண்றதில்லை. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவருடைய தலைவர் கூட சொல்லுகிற போது கலைஞருடைய படத்திறப்புலாவிற்காக குடியரசுத் தலைவர் இங்கே வருகை தந்தபோது எப்படி நடைபெற்றது என்பதை தெளிவாக சொன்னார். 2 முறை இங்கே தேசிய கீதம் அங்கே ஒழிக்கப்பட்டது என்பதெல்லாம் சொன்னார். அதில் தவறில்லை. நம்முடைய லட்சியம் என்ன என்று சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து நாம் தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையில் அது எந்த இடத்தில் இருந்தாலும் அதை நாம் கொண்டு வர வேண்டும். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தான் என்பது எங்களுடைய லட்சிய பயணமாக, நம்முடைய தலைவருடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. ஆனால் அதை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஆளுநர் செய்துவிட்டு
அதற்கு பிறகு தேசிய கீதம், முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதத்தை போட்டிருக்கு. அதில் எந்த தவறும் இல்லை. கடும் வறட்சி வந்து தமிழகத்தை தாக்க போது சொல்றாங்க. பருவமழை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எல்லா டைமும் தண்ணி குறைஞ்சிருக்கு. ஒரு பேரிடர்துறை அமைச்சரா இதை பேரிடரா முன்னரே அறிவிக்கிறதா சொல்லுறது இல்லை, மத்திய அரசுக்கு எதை கோருவீங்க? இல்லை. பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது இன்று குறைவாகத்தான் இருக்கிறது. நமக்கு தேவையான அளவு இல்லை. வடமேற்கு பருவமழை வருகிற போதுதான் நிலைகள் எப்படி மாறப்போகிறது என்பதை நம்மால் உணர முடியும். இதுபோன்ற வறட்சிகள் வந்து இருக்கிறது பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும். வறட்சிக்கே அம்மா அவர் நிவாரணப் பணிகளை ஆற்றியதும் உங்களுக்கு தெரியும். 21 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கின்ற போது மேட்டூர் அணையை பொறுத்தவரையிலும் 7 முறைதான் இந்த குறிப்பிட்ட ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. மற்ற காலங்களில் 8வது மாதம் 9வது மாதம் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு இருக்கிறது. இல்லை, பேசாத இருந்தால் அதற்கு பொருளை புரிந்து கொள்ள முடியும் உங்களால். இல்ல போன முறை இருந்தது வேறு, இந்த முறை உடனடியாக இதற்கான நடவடிக்கை உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்றே எடுத்தார். இல்ல ஒரே நிமிஷம். 20 மூட்டைகள் தான் நனைந்து விட்டது என்பதும் 200 மூட்டைகள் நனைந்ததாக சொன்னார்கள். 20 மூட்டை தான் நனைந்திருக்கிறது. அதற்கான பணிகளை தார்பாயின்னு சொல்வார்கள். அதற்கு பக்குவப்படுத்துவதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேணாம், வருகின்ற நெல்லை எப்படி நாம் சேகரித்து மழையில் சிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பொறுப்பேற்று 45 நாட்கள் தான் ஆகிறது. அதற்கான என்னென்ன பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு துறை அமைச்சரும் அதை செய்து வருகிறார்கள். ஆகவே எல்லோருடைய பாராட்டையும் பெறுகிற போது எங்களுக்கும் அவர் சொன்னார் நேற்று தினம் கால அவகாசம் தேவை என்பதுதான். மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஆணையம் வேண்டாம் அப்படின்னு வந்து பாமகவும் அதிமுகவும் சொல்றாங்க. பொதுவாக தீர்ப்பு வந்து பொதுவாகவே அதற்கான தெளிவான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2 விளக்கம். அதிலே குடிநீர் பெறுவதற்காக அங்கே இருக்கிற மேகதா அணையிலே அணையை கட்டப் போகிறோம் பெங்களூருக்காக என்று சொன்னார். இது வேறு விஷயம். நம்முடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற ஏறத்தாழ 19 மாவட்டத்திலே குடிநீர் பிரச்சனை தீர்வதற்காக வருகின்ற குடிநீருக்காக நாம் நடுவர் மன்ற தீர்ப்பை இன்னும் 33வது ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஆகவே அதற்கும் இதற்கும் இன்றைய நிலையில் தெளிவான விளக்கத்தை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் விளக்கியிருக்கிறார். உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுமதிங்க சொல்லி பாஜக விட்டு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. நயினார் நாகேந்திரன் ஒரு காமெடி பேசுகின்றவர். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. அவர் வேண்டுமென்றே எங்களை தாக்குகிறாரே தவிர தாக்க வேண்டியது யாரை? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, பிஜேபியை தாக்கி கொண்டிருக்கு. அங்கே தாக்குதல் கிடையாது, அங்கே சமரச முயற்சி. அங்கே இருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்காக விண்ணப்பம் போட்டவர் அவரெல்லாம் இதை பேசுவது அழகாக இருக்காது. என்றைக்கும் கேட்டது கிடையாது. நாங்கள் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று என்றைக்குமே அவர் கேட்டது கிடையாது. ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லோரையும் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாம் காண்பது இயற்கையான ஒன்று. அது கிளாரிட்டி தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. இல்ல, அவர்களை பொறுத்தவரையிலும் 100 நாட்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட உயர்மட்டத்தில் இருந்தாலும் அவரெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்று அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் போகத்தான் தெரியும். இதுக்கெல்லாம் இவர் இல்ல அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு நேற்றைய தினம். நாங்களும் தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தெளிவா சொல்லிட்டார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பார்த்து ரசிச்சது எப்படி பாக்குறீங்க?